அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டிஎன்ஏ கைரேகை மற்றும் நோய் கண்டறிதல் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் இந்த மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பாக இவங்க பெர்மனன்ட் ஜாப்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இவங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரியான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் மத்திய அரசுக்கு கீழே உள்ள நிறுவனம் தாங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை. இவங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/8/2025 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷனுக்கு எண்டு டேட், கடைசி டேட் 30/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 3/2025. ஓகேங்களா? இதில் நம்ம இந்த பதவிகளுக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பதவிகளுக்கும் என்ன விபரம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற போஸ்ட் நேம் டெக்னிக்கல் ஆஃபீஸர். அதுக்கு வயது நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான சம்பளம் 35,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, கூடுதலாக 5 வருடம் அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சி முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பதவியின் பேர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். அதுக்கும் நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 2 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று யூஆர் மற்றும் ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளமும் 35,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி அல்லது பிடெக் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அல்லது டெக்னாலஜியில் முடிச்சிருந்தாலும் 1 வருட அனுபவம் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவியின் பேர் ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டண்ட். அது 2 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று யூஆருக்கு, ஒன்று எஸ்சிக்கு. இந்த போஸ்ட்டுக்கு இந்த ஜேஎம்ஏ போஸ்ட்டுக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பளம் 29,200 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி 4ஆவதாக பார்க்க போகிறது ஜூனியர் அசிஸ்டண்ட் 2. இதுக்கு நீங்கள் 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுவும் 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று யூஆருக்கு மற்றும் ஒன்று எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் 19,900 வரைக்கும் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இதற்கான கல்வி தகுதி நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் அல்லது 30 வேர்ட் பெர் மினிட்ஸ் இன் ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர். இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். மற்றபடி கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற பதிவு 5ஆவது ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டண்ட். அந்த போஸ்ட்டுக்கு 2 காலி பணியிடங்களை ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று யூஆருக்கு, ஒன்று எஸ்டிக்கு. இதுக்கும் நீங்கள் ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கும் 25 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் 18,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. மேற்கொண்டு அனுபவம்லாம் எதுவும் வேண்டியதில்லை இந்த போஸ்ட்டுக்கு. இதுக்கு வயது தளர்வு நம்ம பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். மற்ற விவரங்களையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் 200 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு யாராக இருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மற்றவங்களாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் லிங்க் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் காப்பியை பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிரிண்ட் அவுட் ஆஃப் online application duly signed by the candidate and accompanied with a self-attested copy attachment and other certificate documents should be sent an envelope
சப்ஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு த ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் இன்னர் ரிங் ரோட் அப்பல் ஹைதராபாத் 500039 தெலுங்கானா அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்பி வைக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஆனால் அதுக்கு அடுத்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த அந்த அப்ளிகேஷன் அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் 10/10/2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ இருக்குங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க எந்த முறையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்லி எல்லா பேப்பருமும் பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025. அந்த ஹார்ட் காப்பி அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/10/2025. நோட்டிஃபிகேஷன் அந்த அட்ரஸும் நான் முதல்ல சொன்னேன், கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பேஜ் வந்துடணும். இது அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான கொடுத்த லிங்க்கு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு ஃபார்ம்னு சொல்லிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்க அது கொடுத்துட்டு மற்ற விவரங்களை கொடுக்கணும். இப்போ இது லாகின், நான் ஃபஸ்ட் லாகினை சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல, அதுக்கு பிறகு லாகின் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பெரும்பாலும் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறது கேட்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க உங்கள் விவரங்களை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த முறையில் தான் அப்ளை பண்ணணும். இந்த சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்க்கான இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும், இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த போஸ்டிங் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் தாங்க இதுக்கான உங்களுக்கு பணியிடம் இருக்கும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.